ஆன் இட்ஸ் ஜூன் 18th தேர்ஸ்டேவோட என்கேஎம் மிஷினோட ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் டவுன் நான் எடுத்திருந்த ட்ரேட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். பிஃபோர் கோயிங் டு த வீடியோ, இன்றைக்கி தான் நான் ஆக்சுவலி ட்ரேட் பண்ணுறேன், விச் இஸ் ஆஃப்டர் 7 days. நான் போன தேர்ஸ்டே என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு ரீல் அப்லோட் பண்ணியிருப்பேன், ஒரு பைஸ் எடுத்திருப்பேன். அதுக்கடுத்து அன்றைக்கி நைட்டு வெக்கேஷன் கிளம்பி போனவன் தான். இன்றைக்கி மார்னிங் தான் ஐ எம் பேக் டு மை செட்டப். திரும்ப ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பிரேக் டவுன்ஸுங்கிறத நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஆப்வியஸாக. பட் இன்றைக்கி தான் நான் ஆக்சுவலி ட்ரேட் பண்ண போகிறேன். அது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஷூட் பண்ணது. இன்றைக்கி தான் நான் ஆக்சுவலி ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் எடுத்த பிரேக் டவுன்ஸ், விச் இஸ் லைவ் மார்க்கெட்டில் நான் இன்றைக்கி ஆன்டிசிபேட்டும் பண்ணேன், ட்ரேட்ஸும் எடுத்திருந்தேன். அது என்ன ட்ரேடு, எப்படி ஃப்ரேம் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். பிஃபோர் கோயிங் டு த ஏஎம் செஷன், மார்க்கெட் வந்து ப்ரீ மார்க்கெட் என்ன பண்ணியிருந்தான் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெயிட், யா, ஓகே. 9:30 ஓப்பனிங்க்கு முன்னாடி மார்க்கெட் வந்து ஃப்ரம் ETH டெய்லி ஓப்பன். மார்க்கெட் எனக்கு டெய்லி ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா, விச் இஸ் இங்கே ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து ஃபுல் எக்ஸ்பேன்ஷன். விச் இஸ் என்னென்னா, எக்ஸ்பேன்ஷன் இன் த சென்ஸ் உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஏஷியாவிலே நவுந்துட்டு அடுத்த மார்க்கெட் ஸ்டார்ட் கன்சாலிடேட்டிங் அண்ட் தென் திரும்ப வந்து இந்த ரேஞ்சுக்கு விச் இஸ் என்னோட டெய்லி இங்கேருந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% தெரியுதா. இந்த ஈக்குலிபிரியம் பக்கத்தில் வந்துட்டு மார்க்கெட் வந்து லண்டன் வந்து திரும்ப வந்து ஒரு பைஸு, திரும்ப ஏஷியாவோட ஹைஸை பர்ச் பண்ணிட்டு மார்க்கெட் ஸ்டார்டட் கன்சாலிடேட்டிங். இந்த இடத்துல திரும்ப ப்ரீ நியூயார்க் 7:30 வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இந்த ஒரு ரேஞ்சுக்கு 50% வந்துட்டு இங்கே இருக்க ஒரு மைனர் லோவை கட் பண்ணிட்டு இங்கே ஒரு டெய்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் உங்களுக்கு ஒய்எம் வந்து லிக்விடி ஸ்வீப் பண்ணியிருப்பான், இஎஸ்வும் பண்ணியிருக்கான், பட் என்கியூ பண்ணல, Q2 லோஸ் இருக்குல்ல. ஸோ இது ஒரு ஈக்குலிபிரியம்லேருந்து என்கியூ ஸ்டார்ட் கோயிங் ஹையர். அப்படி போய் என்கியூ வந்து பர்ஜ் த ப்ரீவியஸ் டே ஹை. திஸ் இஸ் த ப்ரீவியஸ் டே ஹை, விச் இஸ் இந்த ஒரு 4AM ஹை தான் ப்ரீவியஸ் டே வந்துச்சு. அதை மார்க்கெட் பர்ச் பண்ணிட்டான். ஓகேயா. அண்ட் தென் இன்னொன்று திங், நேற்று எஃப்ஓஎம்சி நான் சொல்லியிருப்பேன் நேற்று ஒரு வீடியோவில். மார்க்கெட் நேற்று எஃப்ஓஎம்சி ஏஎம் வந்து உங்களுக்கு கன்சோல் பண்ணியிருந்தான். பிஎம் என்ன பண்ணாங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கீழே செல் ஆஃப் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து அந்த ஒரு செல் ஆஃப் பிஎம்மோட நியூஸுக்கு வந்த அந்த இம்பேக்டை இன்னொரு ஏஷியாவில் ரெக்கவர் பண்ணிட்டான். சரியா, ரெக்கவர் பண்ணிட்டு நேற்று ஒரு ஹையும் பர்ச் பண்ணிட்டான். இப்போ என்கியூ வந்து இங்கே ஓப்பன் ஆக போகிறான். விச் இஸ் என்னென்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது இன்னும் 9:30. கம்மிங் டு த ஆர்டிஹெச் மார்க்கெட், ஆர்டிஹெச்சில் நீங்கள் ஓப்பன் ஆகிறப்போயே மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேயோட ஹையை தூக்கிடுவான். நியர்பையில் இருக்க ஆர்டிஹெச்சோட பைசல் லிக்விடிட்டி எடுத்துருவான். 4 ஹவரோட இன்டர்னல் போய்டும். தெரியுதா, 4 ஹவர் ஆர்டிஹெச் இன்டர்னல் போய்டும். இங்கே வந்து ஆஸ் யூ கேன் சி இங்கே பைஸுக்கான ட்ரேட் ஃப்ரேம் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஆப்வியஸாக நாட். மார்க்கெட்டில் நேற்றோட பிஎம் க்ளோசிங் எஃப்எம்சி க்ளோசிங்லேருந்து இன்னோட ஓப்பனிங் வந்து ஆல்மோஸ்ட் 600 பாயிண்ட்ஸு. இப்போ இந்த இடத்துல பைக்கு பண்ணுறதா இருந்தாலும் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் கீ லெவல் பைஸுக்கு இல்லை. பைஸுக்கு வரதாக இருந்தால் மார்க்கெட் ஒரு மேனிபுலேஷன் கொடுத்துட்டு தான் வரணும். விச் இஸ் என்னென்னா, இப்போ மார்க்கெட்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 minute டைம் ஃப்ரேமில் காட்டுறேன் உங்களுக்கு, ஃபுல்லாக லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி அண்ட் தென் மார்க்கெட்டோட ஆர்டர் ஃப்ளோ புல்லிஷாக மாறிடுச்சு தான். இங்கே 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே மார்க்கெட் வந்து இதுதான் கரண்ட் வீக்கோட லோ, மண்டேயோட லோ பர்ச் பண்ணிட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் எஃப்எம்சி தான் வந்து லோ ஆஃப் த வீக்கு. ஸோ இது ஒரு பைஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னே வச்சுப்போம். பட் இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் ட்ராப்டு ஆர்டர் ஃப்ளோ. இங்கே ஒரு செல்லுக்கான உங்களுக்கு ஒரு சிபியும் இருக்குது, பைக்கான ஒரு பெரிய இன்வாக டேப் பண்ணிட்டு ஷிஃப்ட்டும் கொடுத்துட்டான், பிரேக்கர் வச்சுட்டான், சிஎஸ்ஜி ஆக்டிவேட் ஆகிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஐ வாஸ் நாட் ஷுர் மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஃபுல்லாக பை மாடல் ஸ்டார்ட் ஆக போதோ இல்லை இங்கேருந்து இன்டர்னல்லேருந்து ஃபுல் செல் மாடல் ஸ்டார்ட் ஆக போதோ, அது எனக்கு தேவையே கிடையாது. மேலே போகிற 600 பாயிண்ட்ஸும் தேவையில்லை, கீழே போகிற 600 பாயிண்ட்ஸும் தேவையில்லை. ஆல் ஐ நீட் இஸ் அ கேரண்டட் மூவ். கரெக்டாக. ஸோ இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பனில் மார்க்கெட்டில் மேலே இருக்குது 90 இருக்குது, சாரி வீக்லி இருக்குது. வீக்லி வச்சுட்டு மார்க்கெட் ஸ்டார்ட் கோயிங் லோ. இந்த இடத்துல டிஸ்பிளேஸ் வச்சுட்டான். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஷிஃப்ட் வச்சான், பார்த்தீங்களா, ஷிஃப்ட்டு வச்சான், விச் இஸ் லோ டைம் ஃப்ரேமில் இது ஒரு ஷிஃப்ட்டு வச்சுட்டு செகண்ட்ஸில் வச்சோன்னே நான் இந்த இடத்துல இந்த ஒரு எஃபிஜி இருந்தான். ஸோ ஐ வெயிட்டட். மார்க்கெட் வந்து திரும்ப வந்து இங்கே ஒரு குட்டி அக்யூமுலேட் பண்ணிட்டு 9:33க்கு மார்க்கெட் வந்து மேலே போய் இந்த 1 minute எஃபிஜியை ஃபில் பண்ணிட்டு இந்த ஒரு பிளாக்கை ரிவர்ஸ் பண்ணான், விச் இஸ் இந்த ஐஎஃப்இஜி ஆகிட்டான்னு கூட வச்சுக்கோங்க, இல்லை அந்த ஆர்டர் பிளாக் ஆக்டிவேட் பண்ணோன்னு நான் இங்கே என்ட்ரியை போட்டேன். எங்கே என்ட்ரியை போட்டேன், இந்த ஐஎஃப்இஜி ஆகி அடுத்த கேண்டில் எஸ்எல் எங்கே வச்சா ஸ்விங் ஹையில் வச்சா தட்ஸ் புல்ஷிட். இந்த எஃப்இஜியில் மிட்டிகேட் ஆனால் இந்த கேனோட ஹையில் வச்சிட்டேன். ஏன்னா மார்க்கெட் இப்போ இந்த கேனில் ஹை போனாலே இதை ஈஸியாக ரீவிசிட் பண்ணிவிடும் மேக்ஸிமம் ஆஃப் த டைம்ஸில். ஸோ இங்கே என்ட்ரியே போட்டேன். செல்லுக்கான ட்ரேடு, ப்ராப்பர் இன்வெஷனும் ப்ராப்பர் ஷிஃப்டினோட ஃப்ளோ. மார்க்கெட் வீக்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் எஸ்எம்டி இருக்குது, லோ டைம் எஸ்எம்டி எதுவும் இல்லை ஆப்வியஸாக. பட் பரவாயில்ல, 4 hour இன்டர்னல் மார்க்கெட் ப்ரீவியஸ் ஐயை பர்ச் பண்ணிட்டான், கீ லெவல் பக்கா, எல்லாமே பக்கா. இப்போ ட்ராவில் தான் ஒரே ஒரு சிக்கும். இப்போ ஆர்டிஹெச்சுக்கு போனீங்கன்னா பாயிண்ட் பிளாங்க்கு பெரிய கேப்பு. ஸோ இப்போ நம்ம ஆர்டிஹெச் பெர்ஸ்பெக்டிவ் வச்சு நம்மளால் வந்து இன்றைக்கி வந்து டால்
ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இடிஹெச் வச்சு பண்ணலாம். இடிஹெச்சில் ஃபர்ஸ்ட்டு லிக்விடிட்டி ப்ரீவியஸ் மைக்ரோ சைக்கிள் லோ இது தானே. இதுவே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட்ஸு. ஸோ நான் எடுத்த நிறைய அக்கௌண்ட்ஸில் எடுத்திருந்தேன். சில அக்கௌண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதே எனக்கு 1:2 வராரு. இங்கே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு ட்ரேடை போட்டு இங்கே நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் ஒரு அக்கௌண்ட்டில். ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரேடு இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் ஐ வாஸ் லைக் இது ஒரு நல்ல ஷிஃப்ட் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிஐஎஸ்டி, 5 மினிட்ல பாருங்கள் நல்ல ஒரு ஐஎஃப்இசி, நல்ல ஒரு பிரேக்கர் ஷிஃப்ட், நல்ல ஒரு எனக்கு ஒரு ஷிஃப்ட்னு ஆர்டர் ஃப்ளோ மாதிரி தெரிஞ்சிச்சு. இஎஸும் சரி ஒய்எம்மும் சரி எல்லாமே. ஸோ ஐ வாஸ் லைக் இன்னொரு அக்கௌண்ட்டில் இந்த 90 ஃபார்ம் ஆகட்டும். இப்போ நெக்ஸ்ட் ஒரு பைக் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா இப்போ அப்போசிங்கில் ஏதாவது ஒரு பவர்ஃபுல் சீக்வன்ஷியல் வைக்கணும். ஸோ ஐ வாஸ் லைக் இந்த ஒரு 90 ஃபார்ம் ஆகட்டும், அதாவது இந்த 730 லோ ஏதாவது மார்க்கெட் பர்ச் பண்ணட்டும், அங்கேருந்து நம்ம பார்த்துக்கலாம். சரி ஓகே, இப்போ இதுக்கு போனோம்னா இந்த எஃபிஷியன் மார்க்கெட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். கரெக்டு தானே. இப்போ எதர் இப்போ டிஸ்கவுண்டட் ரேஞ்சிலேருந்து இந்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து பைக்கு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் மார்க்கெட் இதையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டான். நல்லா பாருங்கள், இந்த எஃபிஜியும் இன்வெஸ்ட் பண்ணிட்டான். என்னோடய பிளானு பக்காவாக ப்ளே ஆகுது. மார்க்கெட் வந்து இது இந்த லோ தான் என் டார்கெட்டு. நெக்ஸ்ட் 90 இங்கே தான் ஃபார்ம் ஆகும். ஒய்எம் போகிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்குது. இஎஸ் போகிறதுக்கு பக்கத்தில் வந்துட்டான். எனக்கு பக்கத்தில் வந்துட்டான். ஐ வாஸ் லைக் ஹோல்டிங் த ட்ரேட் டுவர்ட்ஸ் த ப்ரீவியஸ் 90 மினிட்ஸ் சீக்வன்ஷியல் எஸ்எம்டி லோஸ். இங்கே தான் அப்போசிங் 90 மினிட்ஸ் ஓப்பன் ஃபார்ம் ஆகும். ஸோ நான் இங்கே ட்ரேடை போட்டு இப்படி ஹோல்ட் பண்ணிருக்கேன் என்னோடய மிச்ச அக்கௌண்ட்ஸில். ஸோ ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஹோல்ட் பண்ணிட்டுருக்கேன். இவ்வளோ இங்கே ஒரு போயிட்டு ஒரு மேலே ஒரு ஷிஃப்ட்டு இங்கே கொடுத்துட்டு வச்சு மிட்டிகேட் பண்ணிட்டு ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை இன்னொரு ஷிஃப்ட்டு கொடுத்துட்டான். ஓகே, பிரேக் ஆஃப் செக்ஷன் மாதிரி ஒன்று கொடுத்துட்டான். 15 மினிட்டோட எஃபிஜி இன்வாலிட் ஆகிடுச்சு. ஐ வாஸ் லைக் நெக்ஸ்ட் டார்கெட் இஸ் மை டார்கெட் அப்படிங்கிற மாதிரி ஐ வாஸ் ஹோல்டிங் த ட்ரேட். இது தானே இப்போ ஆப்வியஸாக இங்கே போயிருக்கிறது தானே. எப்பயுமே அப்படின்னா எனக்கு எப்படி பண்ணுவான், ஈஸியாக அந்த டார்கெட்ஸை போய் அச்சீவ் பண்ணிடுவான். பட் நேற்று வந்து இங்கே வந்து ஒரு பைஸ்க்கான ஷிஃப்ட்டு கொடுத்தான். கரெக்டாக 9:45க்கு புது 15 மினிட் PO3 ஓப்பன் ஒரு மைக்ரோ வச்சுட்டு மார்க்கெட் ஸ்டார்ட் கோயிங் ஹையர். இங்கே இவ்வளோ ஹையர் போனால் டூ த டிக்கு என்னோடய பிரேக் ஈவன் நான் போட்டுட்டேன். பிரேக் ஈவன் போட்டேன். ஏன்னா இங்கே போய் யாராவது எஸ்எல் வைப்பாங்களா. பிரேக் ஈவன் போட்டேன். 5 மினிட்டோட ஒரு இன்டர்னல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நான் பிரேக் ஈவன் போட்டேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு. என் பிரேக் ஈவனை ஒரு பாயிண்டில் விட்டுட்டு ஒரு பெரிய பிளாக் கலர் கேண்டில். ஐ வாஸ் லைக் ஸோ ஹாப்பி. மார்க்கெட் வந்து நம்மளோட பிரேக் ஈவனை மிட்டிகேட் பண்ணாமல் மார்க்கெட் செல்லாக வரான். என்னோடய எக்ஸிக்யூஷனை நான் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன். ரீலில் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து விட்டுட்டு ஃபுல்லாக இருக்குன்னா நான் அதே இடத்துல தான் வச்சுருந்தேன் எஸ்எல். சரி ஓகே, பிரேக் ஈவன் போட்டாச்சு. எஸ்எல் வந்து இங்கே வச்சுருந்தேன். ஸோ மார்க்கெட் இப்போ போயிட்டு 5 மினிட்டோட இன்டர்னல் இதுதான் கண்டினியூஷன் ட்ரேடு. டாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சில்வர் புல்லட் கண்டினியூஷனில் இருக்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் டாப் பண்ணிட்டு இன்னொரு செகண்ட் ட்ரேடு நான் பொசிஷன் கூட ஆட் பண்ணல. அதே எனக்கு இது போனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஹோல்ட் பண்ணிட்டுருந்தேன். கீழே போனால் நல்லா போனால் இந்த இடத்துல வந்து 10 AM ஓப்பன் நெக்ஸ்ட் கேனில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோ கொடுத்துட்டான். சாரி, ஒரு மைக்ரோங்கிற நம்பர் ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் மைக்ரோ தப்பாக சொல்லிட்டேன். சாரி. உங்களுக்கு 10 AM ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை கேண்டில். நான் ஐ வாஸ் லைக் இந்த ஃபேர் வேல்யூ மிட்டிகேட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே போய்டும் அப்படிங்கிறத பார்க்குறேன். பட் கிடையாது. மார்க்கெட் அப்படியே மேலே போய் என்னோடய பிரேக் ஈவன் அடிச்சிட்டான். எனக்கா செம்ம கடுப்பு. என்ன ஒரு டேஷுக்கு போய் அடித்தான். இங்கே என்ன இருக்குது இந்த லோவில், இது ஒரு ஈக்குவல் லோ, எப்படி இது போய் மேலே போய் அடிப்பான் அப்படிங்கிற மாதிரி நானும் போட்டு இப்போ எல்லா இன்டர் மார்க்கெட்டும் பார்க்குறேன். இஎஸும் அதை 90 வைக்கல, ஒய்எம்மும் வைக்கல, ஈக்குவல் எல்லா அசெட்லையும் அது ஒரு ஈக்குவல் லோ. இது மட்டும் ரிசல்ட் ஃபஸ்ட் தான். நார்மல் எஸ்எம்டி இருக்குது அந்த இடத்துல. இங்கே ஷிஃப்ட்டு கொடுத்துட்டேன் 10 AMக்கு. 10 AM ஓப்பன் ஆனோடனே மேலே போக ஆரம்பிச்சிட்டான். டாலை விட்டுட்டு என்னோடய டாலை விட்டுட்டு ஐ வாஸ் லைக் ஓகே ஷிட்டி ப்ரைஸ் ஆக்ஷன். இது இப்படி நடக்காது. மேக்ஸிமம் உங்களுக்கே தெரியும் A+ ட்ரேட்னா எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு 5 மினிட் இன்டர்னல் டேப் பண்ணிட்டு ஒரு பிரேக்கர் கொடுத்தானா மார்க்கெட் ஆப்வியஸாக எக்ஸ்டர்னல் போய்டும். பட் இந்த சினாரியில் போல் நான் பிரேக் ஈவன் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த இடத்துல பாதி அக்கௌண்ட்ஸ் இங்கே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் மீதி ஹோல்ட் பண்ண அக்கௌண்ட் பிரேக் ஈவன் ஆகிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். சரி ஓகே, ஃபஸ்ட் ட்ரேட் இப்படி இந்த ட்ரேட் இப்படி ஆகிட்டு நான் என்னென்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி ஈகோ கிளாஷ். எப்படி வந்தளவு விட்டு போவான், அப்படி நடக்காதே அப்படிங்கிற மாதிரி. அன்றைக்கி தான் வந்திருந்தேன் ஊர்லேருந்து. ஓகே, வந்த உடனே ட்ரேட்ஸ் ஒரு மொதல் ட்ரேடு இதான் ட்ரேடு. எனக்கு சரி க்ளோஸ் பண்ணியிருக்கலாமா அது மாதிரிலாம் தோணலை. ஏன்னா எனக்கு டால் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். என் டால் அதுனா அங்கே மேக்ஸிமம் மார்க்கெட் போயிடும். அப்படி போகலாம் ஏன் போகலங்க அதை தெரிஞ்சுப்பேன். இந்த இடத்துல போகல. ஸோ ஐ வாஸ் லைக் வாட்சிங் த மார்க்கெட்ஸ் எதாவது ரீஎன்ட்ரிஸ் வருதா இல்லை எப்படி மார்க்கெட் ப்ளே ஆகுதுன்னு. அதே மாதிரி இங்கே போயிட்டு மார்க்கெட் வந்து 926 ஹையை பர்ச் பண்ணான். எனக்கு மட்டும் தான் பர்ச் பண்ணால், இஎஸ்என் ஒய்எம் பர்ச் பண்ணலை. நல்லா தெரியுதா. பர்ச் பண்ணிட்டு நீங்கள் வந்து 10 AM வந்து ஒரு மைக்ரோ சைக்கிள் சீக்வன்ஸில் கொடுத்து 10:24க்கு மார்க்கெட் வந்து ஒரு இன்னொரு ஷிஃப்ட் கொடுத்தான். ஐஎஃப்இசி பிரேக்கர் கொடுத்துட்டு நான் வெயிட் பண்ணேன். நல்லா ஷிஃப்ட்டு கொடுத்துட்டு இங்கே தான் ட்ரேடே போட்டேன். இந்த இடத்துல போட்டு எஸ்எல்லை வந்து இந்த இடத்துல வச்சேன். சின்ன எஸ்எல் வச்சு டார்கெட் வந்து திரும்ப அது தான் பண்ணேன். இங்கே பார்ஷியல் பண்ணி புக் பண்ணிட்டு இங்கே எப்படி ரிஜெக்ஷன் வரான்னு பார்த்துட்டு ட்ரேடை ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தா திரும்ப மார்க்கெட் இங்கே எந்த பைஸு என்னோட பிரேக் ஈவன் அடிச்சிட்டான். இங்கே ஒரு பிரேக் ஈவன், இங்கே ஒரு பிரேக், 2 பிரேக் ஈவன் அடிச்சு தான் நான் வீட்டுக்கு போயிடும். ஏன்னா 2 பிரேக் மேலே வாங்கினா அடுத்து உங்களுக்கே தெரியும் டில்ட் ஆகிடுவோம் நம்ம. ஸோ 2 பிரேக் எப்படா பிரேக் ஈவன் வாங்கலாம் அப்படின்னு நம்மளோட
அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம சைக்காலஜிக்கலி அப்படி தான் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து சார்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். இட் வாஸ் எ ஷிட்டி டே. மார்க்கெட் வந்து ஆப்வியஸாக விட்டுட்டு போயிட்டான். ஸோ இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது தான். பட் எனிவேஸ் அக்செப்டபிள் தான். ஸோ சம்டேஸ் இந்த மாதிரி டால் பர்ஜ் ஆகாமல் மார்க்கெட் வந்து ஈக்குவல்ஸ் மாதிரி பில்டப் பண்ணிட்டு போவோம். தட்ஸ் குவைட் காமன். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம பிரேக் ஈவனில் க்ளோஸ் பண்ணுறதோ இல்லை கம்மி லாஸில் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடணும். இந்த மாதிரி நேரத்தில் ரிவர்ஸ் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஓகே, ஒரு ஷிஃப்ட்லேயும் செல்லு அடிச்சிருந்தா அக்கௌண்ட் இருக்காது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இங்கே எடுத்த ட்ரேடு இங்கே க்ளோஸ் பண்ணேன் சம் அக்கௌண்ட்ஸில். மீதி அக்கௌண்ட்ஸில் பிரேக் ஈவன் வாங்கிட்டு ஐ க்ளோஸ் த சார்ஜ். லெட் மீ அட்டாச் த எக்ஸிக்யூஷன்ஸில் லாஸ்ட் அட்டாச் பண்ணுறேன். சி ஆல் இன் மண்டே. ஏன் மண்டேனா நாளைக்கு பேங்க் ஹாலிடே டெய்லி கேண்டிலே இருக்காது. ஸோ இப்போ உங்களுக்கு கேண்டில்ஸ் பிரிண்ட் ஆகும் உங்களுக்கு வந்து. பட் வந்து அன்றைக்கி பேங்க் ஹாலிடே. ஸோ நோ வால்யூம், மார்க்கெட் லீவு, ஆர்டிஎஸ் லீவு. ஸோ வந்து நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ சி யூ ஆல் இன் த நியூ வீக். தட்ஸ் இட் கைஸ். டாடா பாய்.